திரையாடல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு பேச்சு உண்டு. இங்கே நிறைய எழுத்தாளர்கள் இல்லை, திரைக்கதை ஆசிரியர்கள் எப்போவுமே இல்லை, இயக்குனர்களே எல்லாமே திரைக்கதை, வசனம், கதை எல்லாமே எழுதிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு உண்டு. அது இப்போ தான் அப்படி இருக்குதா, முன்னாடியில் இருந்தே தமிழ் சினிமாவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு இடைப்பட்ட காலம் ஒன்று உண்டு. அதில் திரைக்கதை ஆசிரியர்கள், வசனகர்த்தா, கதை கொடுக்குறவங்க அப்படின்னு ஒரு பெரிய இலாக்காவே வேலை செய்தாங்க. அவர்கள் எல்லோருமே படைப்பூக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்க. அவர்களில் நிறைய பேரை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது. அதில் மிக முக்கியமானவர் ஒரு ஒரு நவீன சிந்தனை கொண்ட ஒருவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அவர் பேர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள். அவர் பேர் சொல்கிறதை காட்டிலும் அவர் எழுதிய ஒரு படைப்பை பற்றி சொல்லும்போது எல்லோருக்குமே அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவர் எழுதிய தில்லானா மோகனாம்பாள் நாவல் அவர் எழுதியது. ஆனந்த விகடனில் தொடராக பின்னர் திரு ஏபி நாகராஜன் அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அது. அந்த நாவலாசிரியர் மட்டும் இல்லை, அவருக்கு நிறைய முகங்கள் உண்டு. நல்ல திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, நல்ல நடிகர், ஒரு சிறந்த வில்லிசை கலைஞர், ஒரு நல்ல மேலாண் இயக்குனர், இப்படி நிறைய முகங்கள் அவருக்கு உண்டு. அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய மகன் திரு சுவாமிநாதன் அவர்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்குது. அவருடைய அப்பாவை பற்றி, அந்த கால சினிமாவை குறித்து அதை பற்றி உரையாடுவதற்காக திரு சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு நேர்காணல். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் நம்மிடமிருந்து மறைந்து 56 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய 116வது ஆண்டு இது. இந்த சமயத்தில் ஒரு திரை எழுத்தாளரை பற்றி பேசுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திரு சுவாமிநாதன் அவர்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். புதியுகம் டிவி சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். என் தந்தையாரை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எங்களை கேட்டாங்க. எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த உங்கள் சேனலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த புது யுகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, என் தந்தை அவர் இறந்து போய் மேடம் சொன்னது போல் 50 வருஷம் ஆச்சு. அவருக்கு எப்படி ஒரு அறிமுகம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய புதுயுக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தில்லானாமோ நம்பாள் சொன்னதான் தெரியும். எப்பவுமே தில்லானாமோ நம்பாள் தான் எங்களுக்கு ஒரு அறிமுக கார்டு நாங்கள் சொல்லுவோம். இப்போது 2026 இருக்கோம். உங்களுடைய அப்பாவை ஒருவருக்கு தில்லானா மோகனாம்பாள் தவிர அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு, இப்போ உள்ள தலைமுறையினருக்கு என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க? அதாவது ஜெமினியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாசன் அவர்களோட ஒரு மாபெரும் ஒரு ஸ்டுடியோ இருந்தது. அந்த ஸ்டுடியோவில் என் தந்தையார் வாசன் அவர்களுக்கு வலதுகை அப்படி போல் இருந்தார். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அங்கே ஒரு இலாகா, கதை இலாகா அப்படின்னு இருந்தது. அந்த கதை இலாகாவில் நிறைய ஜாம்பவான்கள் இருந்தாங்க. எல்லாருமா உட்காந்து ஒரு விஷயமாக பேசுவாங்க. ஆனால் கடைசி வார்த்தை அப்படிங்கிறது வாசனுக்கு எப்பவுமே சுப்பு சொல்கிறது தான். மற்ற எல்லாரையும் பேச சொல்லுவார், எல்லாத்தையும் கேட்டுப்பார். கடைசியில் சுப்பு நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாராம். அவர் சொல்கிறது தான் முக்கால்வாசி கேட்குமா. ஸோ வாசனவர்களுக்கு எப்படி என் தந்தையார் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரோட திறமையில் நிறைய நம்பிக்கை வச்சு அந்த காலத்தில் பீம்சிங் அவர் அப்பாவை வச்சு ஒரு படம் எடுத்தார், பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் பழனிங்கிற படத்தை பாட்டு எழுத அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது தில்லானா மோகனாம்பாள். ஆனால் சினிமா படத்தை அப்படிங்கிறது பார்த்து அப்பாவுக்கு முக்கியமான ஒரு படம் ஔவையார். அந்த படத்தை அவர் அப்பா கதையை எழுதினது அவர் தான். அதான் கதையை இலாகாவாக எழுதினாங்க. அதை திரைக்கதைக்கு வேணுங்கிற அப்போ எழுதினது அப்பா தான். அதில் வசனங்கள் எழுதினது அப்பா, பாடல்கள் நிறைய பாட்டு எழுதினது பாபநாம் சிவனும் எழுதியிருக்காரு, ஔவையார் பாடல்களும் இருக்காது. ஆனால் முக்கியமான பாடல்கள் அப்பா எழுதினது. நடிச்சிருக்கார் ஒரு முக்கியமான கட்டத்தில். சுந்தரிபாய் சித்தின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி அவங்களோடையே நடிச்சிருக்காரு. அது தவிர டைரக்ஷன் அவர் தான். அதுவும் அந்த படம் வேறு யாரையோ முதல்ல எடுத்து பண்ணியிருக்காங்க. அதில் வாசனுக்கு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொன்னபோது அப்பா அதை எடுத்து பண்ணினார். ரொம்ப சிறப்பாக
ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஜெமினி நிறுவனத்துக்கும் அது நல்ல பேர். அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு மனசு திருப்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஒரு பெரிய அவ்வை அப்படிங்கிற ஒரு தமிழ் தொண்டு பண்ணினவங்களுக்கு நாம் ஒரு தொண்டு பண்ணினோம் அப்படிங்கிறதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஸோ அதுவும் அவங்களுக்கும் அது அப்பாவுக்கு வந்து ஒரு அறிமுகமான ஒரு விஷயம். ஔவையாரை பற்றியே தனியாக பேசணும். அதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், இந்த தலைமுறைக்கு உங்களுடைய அப்பாவை பற்றி எப்படி அறிமுகம் இருக்கணும்னு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்இ 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் உங்களுடைய அப்பாவை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. திரு அசோகமித்ரன் எழுதின ஒரு கட்டுரையில் உங்கள் அப்பாவை செகண்ட் மேன் ஆஃப் ஜெமினி அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆமாம், அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரளவுக்கு திறன் வாய்ந்த ஒரு மேனேஜர் நம்ம பார்க்கவே முடியாது மேனேஜ்மெண்ட் பண்ணுற விஷயத்தில். நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. திரு எஸ்.எஸ். வாசன் எந்த முடிவு எடுத்தாலும் இவரை கலக்காமல் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதும். ஒரு இயக்குனருக்கே ஒரு தடை வந்ததுன்னா, ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வந்ததுன்னா, கிரியேட்டிவ் பிளாக் வந்ததுன்னா, இவர்கிட்ட திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள்கிட்ட வந்தால் ஒரு சீனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் வரிசையாக பல சீன்களை வந்து அடுக்குவார். இதுலனா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படிங்கிற அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை பற்றியும் அதில் அவருங்க எழுதியிருக்கிறாங்க. ஆக இந்த தலைமுறைக்கும் உங்கள் அப்பாவை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகமும் இருக்கிறது. அதாவது ஆனந்த விகடனில் வாசனை பற்றி அப்பா வந்து எழுதினாங்க. அப்போ என்ன எழுதினார்னா, வாசன் சொல்லுவாராம், கொத்தமங்கலம் சுப்பு வந்து ஒரு குழாய் போல், அதை திறந்து விட்டால் கற்பனை வந்து கொட்டிகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வேணுங்கிற வரைக்கும் பிடிச்சிக்கலாம், அப்புறம் மூடிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாராம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவர் சேர்ந்தது முதல்ல வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு நடிகராக தான் தெரிஞ்சார். அவர் சென்னைக்கு வந்ததும் நடிகராக தான் வந்தார். ஆனால் நடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னேன் வாசனுக்கு பிடிக்காதான். ஏன்னா என் பக்கத்தில் இருக்காமல் இவன் பாட்டு மேக்கப் பண்ண போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கடிஞ்சுப்பார். அவர் இந்த குழாயை திறந்து விட்டால் அவர்கிட்ட இருந்து நிறைய சீன்கள் வரும், நிறைய காட்சிகள் வரும். நிறைய படங்களுக்கு வந்து அவருடைய படம் அப்படிங்கிறதே வந்து தனியாக தெரியும், அவர் எழுதின படம் அப்படின்னு. சிறு வயதில், அவருடைய இளமை வயதில் அப்பா அம்மாவை இழந்துட்டு அவருடைய உறவினர் வீட்டில் இருந்த ஒருவர். அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே சென்னைக்கும் வந்துட்டார். எந்த அனுபவம், அவருடைய வாசிப்பு அனுபவமா, வாழ்க்கை அனுபவமா, ஏன்னா அது எல்லாமே அவருடைய படங்களில் தொடர்ந்து அந்த அனுபவம் இல்லைன்னா இத்தனை காட்சிகள் வராது, இத்தனை கிரியேட்டிவிட்டி வராது, இத்தனை விதமான படங்கள் வராது. இப்போ எது அவரை இந்த படைப்பூக்கத்துக்கு தூண்டுதலாக இருந்தது? இது உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அப்பா வந்து சின்ன வயசில் அவங்க வந்து அம்மாவை தான் இழந்தார். அவங்க அப்பா வந்து, அதாவது எங்கள் தாத்தா, நானே பார்த்துருக்கேன், அவர் இறந்து போகிறச்சே கிட்டத்தட்ட வந்து 78-80 வயசு இருக்கும். அவர் தான் இருந்தார். ஆனால் அவரும் வந்து அந்த காலத்து பழக்கம்படி ஒரு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த மனைவியை, அதாவது சிற்றன்னையை எங்கள் அப்பா வந்து சிற்றன்னைன்னு நினச்சதே கிடையாது. அவங்கள தான் அம்மா அப்படின்னு நினச்சாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன வளர்த்ததே என்னோட சிற்றன்னை அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது அந்த காலத்தில் வந்து சிற்றன்னை கொடுமை அப்படின்னெல்லாம் கதை எழுதுனா அதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாருங்கிட்ட. ஏன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு முழுக்க காரணம் எங்கள் அப்பா மாத்திரம் கிடையாது, எங்கள் சிற்றன்னையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்னம்மான்னு சொல்லுவோம். அந்த சின்னம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்னம்மாவுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் போன போது கிட்டத்தட்ட 2 நாளாக அப்பாவுக்கு சாப்பாடே இறங்கலை. அவன் நல்லபடியாக ஆகி வரணுமே அப்படிங்கிறதுப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சோஷியலில் நம்ம பார்க்குறது வந்து நம்ம சமூகத்தில் சில தப்புகள் இருந்தாலும் அது இல்லை கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது, நல்லவர்களும் இருக்கார்கள் அப்படிங்கிறது தான் அப்பாவோட பாயிண்ட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாத்துலேயுமே நல்ல விஷயத்தையே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். நாங்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நல்லதை படிங்க அப்படிம்பார். வீட்டில் வந்து துப்பாக்கி, அதுக்கப்புறம் கத்தி, இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட வச்சுக்கக்கூடாது அப்படிம்பார். வீட்டில் வச்சுருக்கிற விளையாட்டு பொருள்லாம் கூட நல்லதை படிக்கிறதாகவும் நல்லதை சொல்கிறாப்புல இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். வீட்டில் வந்து என்ன பண்ணுவார்னா, நிறைய புஸ்தகங்கள் வாங்கி வச்சுப்பார். அந்த புஸ்தகங்களில் படிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாமே வந்து ரொம்ப தூண்டி விடுவார், படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் படிச்சுட்டு போனோம்னா அதை கூட அவருக்கு சந்தோஷம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒன்று படிச்சுட்டு போனால் கூட என்னமோ நாங்கள் எம்ஏபிஏ படித்தா போல் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதோட அதை சொல்கிறது ஏன்னா, என் தந்தையார் வந்து இவங்க இறந்து போனாலும் அப்பா ரொம்ப வருஷம் இருந்தாங்க. ஆனால் அவரோட கலை திறமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே வந்தது, பிரகாசமாக எடுத்து. எப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து
அவர் செட்டியார் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் நிறைய கதைகள் எழுதுவாராம். சின்ன சின்ன கதைகள் எழுதி அங்கே இருக்கவங்களை வச்சே ட்ராமா போடுவாராம். அந்த ட்ராமா போடுறது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து ராமாயணம் போய் படிப்பாராம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ராமாயணம் போய் படிப்பாராம். அவரால் படிக்க முடியாத சமயத்தில் என் தந்தை போய் படிப்பாராம். ஆனால் அவர் படிச்சுட்டு வருவாராம். எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாராம், அதை நடித்து காமிப்பாராம். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாராம். அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னால், நான் மகாலிங்கம் எங்கள் தாத்தா பேர், மாலி நீ ஊருக்கு போனால் போ, பரவாயில்லை, சுப்பு இருக்கான், சுப்பு எங்களுக்கு அழகாக சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பாட்டு எழுதுகிற திறமையும் அதே போல் நடிக்கிற திறமையும் எல்லாம் சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்துடுது. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து பரிணமிக்கிறதுக்கு நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து இது பண்ணிட்டு வந்தார். ஸோ இங்கே கிட்டத்தட்ட அவர் சென்னைக்கு வர சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா அவருக்கு வந்து பழக்கமாக எடுத்து, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த ஊர் ஆக்சுவலாக கொத்தமங்கலம். ஆனால் அவர் பிறந்த ஊர் அது இல்லை. நம்ம யூஸ்வலாக பிறந்த ஊர் தான் எல்லாருக்கும் பரிச்சயமாகும். என் தந்தை பிறந்தது வந்து கண்ணாரி ஏந்தல் அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்தார். அது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் தானே இப்போ குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி பாட்டி வீட்டில் இருந்தபோது கண்ணாரி ஏந்தலுக்கு குழந்தை பிறந்தது. கண்ணாரி ஏந்தலுக்கும் கொத்தமங்கலத்துக்கும் 35 கிலோமீட்டர். கொத்தமங்கலத்துக்கு அவர் எதுக்கு வந்தார்னா, அவர் வந்து அவரோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அத்தையோட அப்பா, அதாவது இவரோட மாமியார் வந்து கொத்தமங்கலத்தில் வந்து கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, கூட பக்கத்துலேயே இருந்தார் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வேணுங்கிறதுக்காக கொத்தமங்கலத்துலேயே வந்து ஒரு ஜாதக ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே இருந்தார். அங்கே இருக்கிறச்சே தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாடகங்கள் அதெல்லாம் வந்து பழகி பண்ணிருந்தார். அப்புறம் சென்னைக்கு வந்தபோது இந்த கொத்தமங்கலங்கிற பேர் வந்து அவருக்கு ஒட்டி இருக்கு. ஸோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, புகுந்த வீட்டுக்கு போகிற போது நல்ல பேர் வாங்கி போடணும். எங்கள் அப்பா புகுந்த ஊருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் தான். அவர் பிறந்த ஊருக்கு யாரும் தெரியாது, புகுந்த ஊர் பேர் தான் இப்போவும் நிலச்சி நிற்கிறது. கொத்தமங்கலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புள்ளியில் இருக்கிற ஒரு கிராமம். இன்றைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு இலக்கிய வரலாற்றுலேயும் சினிமா வரலாற்றுலையும் கொத்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப வலுவாக பதிஞ்சு போச்சு இல்லையா? அவருடைய தில்லானா மோகனாம்பாள் நாவல் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், நான் நிறைய பேர்கிட்ட அதை நான் சொல்லியிருக்கேன். படத்தில் வந்து ஒரு காட்சி வரும், இவர் தில்லானா இவர் வாசிக்க அவங்க ஆடணும் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒரு மையமாக இருக்கும். ஆமாம், அதை வந்து நீங்கள் எடுத்துடலாம், காட்சியாக எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து அவங்க ஆடுறதையும் இவர் இசைக்கிறதையும் எடுத்துடலாம். அது ஒரு விஷுவல் மீடியம். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் எழுதினார்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கங்கள் அது எழுதியிருப்பார். ஆமாம், நான் எப்பவும் எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, அதை படித்து முடிக்கும்போது நமக்கு மூச்சு முட்டும். அப்படி ஒரு வர்ணனையில் எழுதியிருப்பார். இவர் என்னென்ன அந்த தில்லானாவினுடைய அந்த இதுக்கு அவங்க எப்படி பதம் எடுத்து ஆடினாங்கங்கிற ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லை, அந்த நாவல் முழுக்கவுமே ஒரு எல்லாருக்கும் ஒரு கலையில் ஒரு தேர்ச்சி இருக்கும். ஒரு பரதநாட்டியத்தில் தேர்ச்சி இருக்கலாம், அல்லது இசையில் இருக்கலாம். இவரை பொறுத்த அவருக்கு இரண்டுலையுமே அவருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஞானம் இல்லைன்னா அதை எழுத முடியாது. உண்மை இல்லையா? அவர் எழுதும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும், எப்படி அவருக்கு நாதஸ்வரத்தின் மேலேயும் பரதநாட்டியத்தின் மேலேயும் இவ்வளவு ஈடுபாடு வந்தது? உண்மையாக சொல்ல போனால், நான் அப்போ பிறக்கவே இல்லை. அந்த நம்ம ஆனந்த விகடனில் வந்து அது நாவலாக வெளிவந்த சமயத்தில் நான் பிறக்கலை. ஆனால் அது எழுதினது 1952 அந்த டயத்தில் எழுதினார். ஒரு 42 வருஷத்து அந்த சமயத்தில் எழுதினார். ஆமாம். ஆனால் அதுக்கு அவர் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு கலைகள் மேலே இருந்த அதீதமான ஈடுபாடு. எப்படி அப்படின்னு சொன்னேன்னா, கொத்தமங்கலத்தில் இருந்தபோதே அங்கே வந்து நிறைய கலைஞர்கள் வந்து தங்குவாங்களாம். தங்கி அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் போய் அவங்க வந்து நாடகங்கள் போடுவாங்க. அந்த காலத்தில் இந்த தெருக்கூத்து அதெல்லாம் போடுவாங்க. அப்போது எல்லாரோடையும் என் தந்தை போய் பழகுவாராம். எந்த வேறுபாடும் கிடையாது. கர்நாடக சங்கீத கச்சேரி பாடுறவர் வந்தாரும் அவர்கிட்ட போய் பழகுவார். தெருக்கூத்து நாடகம் போடுறவங்க வந்தாங்களும் அவர்கிட்டையும் போய் பழகுவார். எல்லாத்துலேயும் வேணுங்கிறத வந்து அவர் கற்றுண்டார். ஏன்னா அவர் படித்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பு அப்படிங்கிறது வந்து பள்ளி முடிக்கிற அளவுக்கு தான் படித்தார். ஆனால் அவர் வந்து அனுபவ படிப்பு தான் அவருக்கு அதிகமாக ஜாஸ்தி. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா,
அந்த அந்த ஊரில் அவர் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இல்லை. அவரோட தாத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கோயிலில் வேலை பார்த்தவர், அப்பா வந்து செட்டியார் கடையில் வேலை பார்த்தவர், இவரும் செட்டியார்கிட்ட தான் வேலை பார்த்தவர், கணக்கு எழுதின்னு இருந்தார். ஆனால் அவர் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், அதுக்கு வேணுந்து பரந்த அறிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவாராம், போய் அந்த ஊரில் நடவு நடுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே போய் நின்று பார்ப்பாங்களாம். அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன பழகுறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சு பாராம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஆசை வந்தபோது மற்றவர்களை போல் மரபு கவிதை எல்லாம் எழுதலை. அவர் வந்து வெண்பா கலிப்பாலாம் போல் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் போய் சேர்றாப்போல் சுலபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் அந்த வடிவிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தார். அதுக்கு அவருக்கு வேணுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நடக்கிற இடத்துல, ட்ராமா நடக்கிற இடத்துல அங்கே போய் அவங்க பேசுகிறதெல்லாம் அவர் பார்த்து அதை மனசில் வாங்கிட்டு அதையே வந்து அவரோட பாட்டில் வந்து கொண்டு வந்தார். அதனால் அவரோட வந்து பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது வள்ளி கல்யாணம் அப்படிங்கிற கதையை அப்பா எழுதிட்டு இருந்தார். அதில் வந்து நம்பிராஜன் வந்து அந்த ஊரில் வந்து தண்ணி இல்லை, தண்ணி இல்லாததுனால வந்து விவசாயம் சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே இந்த ஊரில் தண்ணி இருக்கே அப்படின்னு உண்மையான விவரம் என்ன போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நிறைய பறவைகள், குருவிகள், அப்புறம் புறா வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் வந்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தானியங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடுதான். அதனால தான் என்ன பண்ணார்னா வள்ளியை போய் அங்கே போய் நீ வந்து திணைப்பணம் காடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த எதிர்ச்சே அப்பா வந்து கேட்டார். போய் அவர் வயலில் பார்க்குறார். வயலில் செடி இருக்குது, செடியில் வந்து எந்த விதமான தானியங்களும் இல்லை. அதுக்கு அழகாக எழுதினார். என்ன எழுதினார் அப்படின்னா, இந்த இடத்த நான் வந்து பார்க்குறேன், இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், கம்பு சோளம் கேழ்வரகு காண ஒன்றும் காணமே, கம்பு சோளம் கேழ்வரகு காண ஒன்றும் காணமே, வம்புகளுக்கு ஆளாயினோம் நாணமே அப்படின்னு எழுதினாரப்பா. இதில் என்னன்னா, நம்மளுக்கு கம்பு தெரியும், சோளம் தெரியும், கேழ்வரகம் தெரியும், காணம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் காணம் ஒன்றும் காணமே, நான் திருப்பி இரட்டை கிளவி போல் ஒரே வார்த்தையை எழுதியிருக்காரா அப்படின்னா இல்லை. காணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வட்டார சொல் வழக்கில் அது வந்து கொள்ளு. அந்த கொள்ளுங்கிறது அந்த ஊரில் காணம்னு சொல்லுவாங்க. அதை அப்படி எடுத்து காணம் ஒன்றும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டார சொல் வழக்குகளை எல்லாமே எடுத்து நிறைய தன்னோட அழகாக அது சேர்த்து வச்சு பாட்டு எழுதுவார். அதில் தான் அவரோட சிறப்பு. அதனால் சின்ன வயசுலேயே அவருக்கு பாட்டு பாடும் திறமை வந்தது. அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன் அப்போல அவர் வந்து நிறைய நாட்டுப்பாடல் தான் எழுதினார். நாட்டுப்பாடல் எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து குறியாக இருந்தது. அதனால தான் அவர் வந்து காந்தி மகான் கதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். ஒரு 3500 வரிகளை கொண்டு காந்தி மகான் கதைன்னு எழுதினார். அதை எழுதின போது காந்தி மகான் உயிரோடு இருந்தார். அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னாலேயே 1939லையோ 30லையோ எழுதிட்டார். அப்போ ஆனால் அந்த காந்தி மகான் கதைன்னு பேர் தான் தவிர அதில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்திய அந்த சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கு இல்லையா, அது முழுக்க அதில் அப்படியே கொண்டு வந்திருப்பார். ஒத்துமையா இழக்கம், அதுக்கப்புறம் உப்புச்சத்தகம் எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்திருப்பார். காந்தியோட கதையும் அதில் இருக்கும். அதை வந்து அப்படியே அவர் எழுதினது முழுக்க நாட்டுப்பாடல்கள் தான் எழுதினார். அந்த நாட்டுப்பாடல்கள் எழுதினதை அதுக்கு பிறகு வந்து ஊராக போய் பட்டி தொட்டு எங்கேயும் அதை வந்து நிறைய படித்து எல்லாருக்கும் சொல்லி பண்ணார். வில்லுப்பாட்டு கூட அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்தது. முதல்ல அவர் பண்ணது வந்து நாட்டுப்பாடல் நிகழ்ச்சியாக தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட எண்ணமே என்னன்னா, நம்ம பாடுறது வந்து வெறும் ஏட்டில் எழுதியிருக்கக்கூடாது, அதை வந்து படித்தவர்கள் மாத்திரம் அதுக்கு போய் சேரக்கூடாது, பாமரர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பண்ணார். இப்போ நீங்கள் காந்தி அடிகளுடைய இது சொன்னீங்க இல்லையா, அவரோட இது எழுதும்போது காந்தியடிகளை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் இருக்கிற இந்தியாவினுடைய பல்வேறு விஷயங்களை எழுதினான். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ நீங்கள் வந்து சிக்கல் சண்முக சுந்தரத்தையும் மோகனாம்பாள் பற்றி மட்டுமே இல்லை அந்த கதை. நீங்கள் அது வந்து தஞ்சாவூரினுடைய அங்கே உள்ள அப்போ உள்ள நிலப்பிரபுத்துவ எப்படி இருந்தது, ஜமீன்தார்கள் என்ன பண்ணாங்க,
இவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டை கூத்து கலைஞர்கள் பற்றி இருக்கும். அதுதான் அப்புறம் பின்னாடி ஜில் ரமாமணியினுடைய கதாபாத்திரமாக மாறிச்சு. இப்படி வந்து அந்த சமயத்தில் ஒரு கோயில் அறங்காவலர்கள் குழு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்து ஒட்டுமொத்த தஞ்சை பிரதேசத்தினுடைய கலை, ஆன்மீகம் எல்லாவற்றையுமே அந்த நாவலில் அவர் கொண்டு வந்திருப்பார். நம்ம படங்கள்ல அது முழுக்க காட்ட முடியாததுனால அது ஒரு காதல் கதையாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஆனால் அது நீங்கள் நாவலாக படிக்கும் பொழுது அவர் இந்த 2 கதாபாத்திரத்தையும் முன்னணியில் வச்சுட்டு அவர் அதற்கு பின்னாடி கொண்டு வந்த அந்த ஒரு உலகம் இருக்குல்ல, அது ரொம்ப அந்த யூனிவர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது அவர் தொடர்ந்து அவர் எல்லா இதுலேயும் பந்தாநல்லூர் பத்மா அதுலேயுமே கூட அவர் அதை தான் கொண்டு வர்றார். ஒன்றை எடுத்துக்கொண்டா அதனுடைய நுனிப்புள் மேயாம அதனுடைய மொத்தத்தையும் ஆழ்ந்து பார்க்குற ஒரு இது அவர்கிட்ட எப்பவுமே இருக்குது அப்படின்னு அவர் தொடர்ந்து அவரோட படிக்கும் பொழுதும் தெரியுது நமக்கு. இப்போ வில்லுப்பாட்டு பற்றி நீங்கள் பேசினீங்க இல்லையா, இது மாதிரியான ஒன்றை எடுத்து அவர் செய்யும் பொழுது அதற்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் அவங்க பண்ணியிருந்திருக்கணும். இன்றைக்கும் அந்த படம் உங்களுக்கு எங்கேயுமே அலுப்பு தட்டாது. ஒரு பழைய படத்தை இத்தனைக்கும் அந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து வயதானவங்க, ஆனால் நம்மளுக்கு எங்கேயுமே வந்து ஒரு அலுப்பு தட்டின மாதிரியே தோணாது, அது அப்படியே போகும். இப்படி வந்து அவர் இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அவர் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் இருக்குதில்லை, அது பற்றி என்றைக்காவது அவர் உரையாடி இருக்கிறாரா உங்களுக்கு? அதாவது முதலே நான் சொன்னேன், எங்கள் சின்னம்மா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்கள பெண்களை இழிவுபடுற அப்போல யாராவது கதை எழுதினாங்கன்னா என் தந்தைக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு அது வந்து உண்டு. இன்னொன்று என்னென்னா, அவர் சின்ன வயசுலேயே வந்து அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களோட அத்தை, அதாவது ஒரு அத்தையோட பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிட்டார். இன்னொரு அத்தையை வந்து சின்ன வயசில் அவங்க விதவை ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு வருவாய் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வேலைக்கு போக ஆரம்பித்தார். எந்த வயசில் அவர் வேலைக்கு போகிறச்சே எனக்கு சரியாக தெரியாது. அப்போவே வந்து அவருக்கு 20-21 வயசுக்கு 17 வயசுலாம் போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வேலைக்கு போகணுங்கிற அப்போ அவ்வளோ தேவை கிடையாது, ஏன்னா வீட்டு சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர் அப்பா வந்து நல்லா சம்பாதிச்சிருந்தார். பட் அந்த அத்தைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து தன் காலிலேயே நிற்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக இருந்தார். அந்த அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவர் ஒரு நிறைய ஹெல்ப் பண்ண அப்புறம் தானே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தார். இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள்லாம் மைனாரிட்டி, நாங்கள் 6 பசங்க 8 பொண்கள். இந்த 14 பேருமே எங்களுக்கு அப்பா கொடுத்தது பெரிய சொத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, எல்லாருக்கும் காலேஜ் எஜுகேஷன், ஒருத்தர் விடாமல் காலேஜ் எஜுகேஷன். எங்கள் பெரிய அக்கா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் MA, கடைசி தங்க வந்து பார்த்திங்க அவங்க வந்து BSc. நடுவில் இருக்கிற எல்லாருமே வந்து காலேஜ் எஜுகேஷன் கொடுத்தவங்க. அண்ட் எல்லாருமே வேலைக்கும் போக தூண்டினார். வேலைக்கும் போயிருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லோரும் வேலைக்கு போயிருக்காங்க. சில பேர் கல்யாணம் ஆன பிறகும் வேலை போயிருக்காங்க. அவங்க அப்பாவோட இது என்னென்னா, பெண் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ளே அடங்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அந்த காலத்துலேயே அவர் வந்து குறியாக இருந்தார். அதனால் வந்து அந்த பெண்களோட மனப்பான்மை அவருக்கு எப்பவுமே புரிஞ்சது. பெண்களை வந்து அவர் வந்து அடிமை என்று பார்த்ததே கிடையாது. அவர் வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவர் வந்து நிறைய இது பண்ணார். நீங்கள் தில்லானா மோனாம்பாள் கதையை சொன்னீங்க. தில்லானா மோனாம்பாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஜில் ரமாமணி அவங்க வந்து தன் காலில் எண்ணிக்கிறவங்க. அதே போல் வந்து மோகனாம்பாள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பெரிய நாட்டிகர். அதே போல் தன்னோட நாட்டியத்தில் தன்னோட திறமையில் ஒரு கர்வமே இருக்கிறவங்க அவங்க. அதனால தான் வந்து அவர்கிட்ட வந்து நானும் ஆடுறேன், நீ வாசிப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அதே போல் அந்த பெண் மரகதம்னு ஒரு அந்த மரகதம் வந்து பார்த்திங்கன்னா புருஷன் தப்பு பண்ண போது அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தில் சண்டை கிண்டன் போடாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தில் அவருக்கு போய் சேர்ற அப்போல அவர் மனசை மாற்றுவாங்க. இன்னொரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த படத்தில் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நாகராஜன் சாருக்கு நான் வந்து அது பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது ஒரு நர்ஸு கேரக்டர் வரும். அதாவது இந்த நர்ஸு வந்து இவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறச்சே அந்த நர்ஸு வந்து முழுக்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க. அவரை வந்து ஒரு குழந்தைய போல் பார்த்துப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி இவருக்கு சண்முக சுந்தரத்துக்கு சந்தேகம் வரும்.
அவங்க என் மேலே விருப்பப்படுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அவர் கேட்டுடுவார். அப்போ அவர் சொல்லுவார், எங்கள் அப்பாவும் வந்து ஒரு பெரிய இசைக்கலைஞர், அவர் வந்து சர்ச்சில் வாசிச்சிருந்தவர், அதனால் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நீ அவருக்கு வந்து நர்ஸாக இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதுங்கிறது நீ வந்து பண்ணின புண்ணியம்மா அப்படின்னாரு. அதனால் உங்களுக்கு பண்ணுறது வந்து நான் என் அண்ணனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெண்மையை வந்து உயர்த்தி தான் பண்ணியிருப்பார். அது வந்து அவருக்கு நான் கற்றுன்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது வரைக்கு இயல்பாகவே வந்து ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இதில் வடிவாம்பாள் கதாபாத்திரத்தையும் நம்ம அதையும் வந்து நம்ம தவறான சித்தரிப்புலாம் சொல்லிட முடியாது. எப்போவுமே வந்து இது மாதிரியான கதாபாத்திரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய மகள் நல்ல இடத்துல போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியில் பேசுகிறவங்க தான். அது படத்தில் ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணியிருந்தாலும் நாவலில் இன்னும் அவங்களுடைய கதாபாத்திரம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்க போக போக நான் எதுக்காக சொன்னேன், நீ நல்ல இடத்துல போய் கல்யாணம் பண்ணணும், நீ ஏன்னா சண்முகம் கூட சேரக்கூடாதுன்னு நான் நினைக்கலையே, நீ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகணுங்கிறது தானே என்னுடைய விருப்பமா, ஒரு அம்மாவா நான் இதை நினைக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிறது. ஆக அவர் எந்த கதாபாத்திரத்தையும் முக்கியமாக ஆண் பெண் பிரிக்காமல் அவர் எல்லாவற்றிற்குமே பின்னாடி ஒரு நியாயம் ஒன்று வச்சுட்டே இருந்தாங்க. நீங்கள் சொன்ன இதே திலானா மோகனாம்பாளில் எண்டில் நம்பியார் அவர்களுடைய மனைவியாக வர்ற அந்த ஆங்கிலோ அந்த பிரிட்டிஷ் லேடி அவங்களும் வரைக்கும் இந்த இதில் அந்த அந்த கதாபாத்திரங்களை பற்றி மட்டுமே நம்ம பேசணும்னா அவ்வளவு பேச முடியும். எல்லோருமே மனம் திருந்துற மாதிரியான ஒன்று. அவங்க சொன்ன மாதிரி எதுக்கு போயிட்டு இல்லாட்டி சண்டை போட்டுட்டு சச்சரவு, எல்லாரும் நல்லவங்களா காட்டிடுவோமே அப்படிங்கிற அவருடைய எண்ணம். அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி பற்றி நீங்கள் உங்கள் குடும்பம் பற்றி சொன்னீங்க இல்லையா, எல்லாரையுமே படிக்க வைக்கணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கணும்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் தான். அதில் திரு சிவாஜி அவர்களுடைய கதாபாத்திரமே அப்படி தான் இருக்கும். அந்த வீட்டில் எல்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க, வரிசையாக எல்லாருமே படித்தவங்களா இருப்பாங்க. ஒரு அந்த அந்த ஒரு 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 கூட்டு குடும்பம், நிறைய குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் எவ்வளவு சோஷியலைஸாக பழக முடியும். அவருடைய மனைவிக்கு அவர் கொடுக்குற அந்த ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு இடம், குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக அவர் பேசுறது அப்படிங்கிற ஒரு அதுதான் உங்களுடைய குடும்பமாக இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு பட்டது. நான் இது ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுறீங்க, கொஞ்சம் கடினமான கேள்வி. ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லணும்னு பண்ணேன். அதாவது ஒரு கதையை எழுதிடலாம், அதை வந்து ஆனால் அது போய் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா படித்தவர்களுக்கு தான் போய் சேரும். அதை வந்து படித்தவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கும் ரசிக்கிற அளவுக்கும் அவங்களுக்கு ரசனையும் இருக்கணும். ஆனால் அதை ஒரு சினிமான்னு எடுக்கிறச்சே வந்து பார்த்திங்கன்னா அது கடைக்கோடி வரைக்கும் போய் சேரணும், ஒரு பாமரனுக்கும் போய் சேரணும். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் ஃபேமிலி, கொத்தமங்கலம் சுப்பு அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஏபி நாகராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதுவும் அவரோட அந்த கதையை வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு சிலதெல்லாம் வந்து கதையில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி அது வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற அப்போல ரொம்ப அழகாக வந்து ஜனரஞ்சகமாக கொண்டு போனது அப்படிங்கிறது ஏபி நாகராஜன் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா கதையை படித்தவங்க நிறைய பேர் கிடையாது, ஆனால் சினிமா பார்த்தவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அப்படின்னு டக்குன்னு ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு இது வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சினிமா தான். அந்த சினிமாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்து ஒரு கதையை பண்ணணும் அப்படிங்கிறச்சே அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிவாஜியை போல அந்த இது யாரும் பண்ணவே முடியாது. அவர் வந்து எந்த ஒரு அவருக்கு டைரக்ஷன் வேணாம், நீங்களே நடிகன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் கூட சிவாஜின்னு நடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து, ஆனால் அவரே சத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாதஸ்வரம் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது முழுக்க அவர் தன்னையே பயிற்சி பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணார். அதே போல் வந்து பத்மினி அம்மா அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லவே வேண்டாம், ஆனாலும் டான்ஸோட இந்த கதையில் ஒட்டுறா போல் ஒவ்வொரு இடத்துலையும் முகபாவனைகளையும் வரா போல் அவங்க அழகாக கொண்டு போனாங்க, அவங்களையும் அழகாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஜனரஞ்சகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்ஜில் மாமனி கேரக்டரை அவங்க மனோரமாக போட்டு பண்ணாங்க. அண்டு பாலையா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு முழு ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டா இருக்கும் எப்படி ஒரு மனசில் இருக்கும், இது பிடிக்கிறது அப்படி பிடிக்கிறது எல்லாமே நன்னா இருக்குது அப்படிங்கிற போல் ஒரு முழு சாப்பாடை கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து திலானா மோகனாம்பாள் படம். அதனால தான் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா
எங்கேயாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேனலில் தில்லானாம்பாள் ஓடிண்டே தான் இருக்கும். எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, தில்லானாம்பாள் ஓடுறது நீ பார்க்கலையாங்குவார். நானே எவ்வளோ வாட்டி பார்க்குறது அப்படிமோ. ஆனால் அந்தளவுக்கு அதை ஜனரஞ்சகமாக கொண்டு போனது அப்படிங்கிறது வந்து ஏபி நாகராஜனும் அவர் கூட நடித்த அதே போல் பாட்டு போட்ட திரை இசைத்தழகம் அவர்களுக்கெல்லாம் தான் சொல்லணும். ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டாப்பில் அதோட பரிணாமமே வேறு மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் எழுதணும் அப்படின்னது இதுவும் வந்து ஆக்சிடென்டலாக எழுத ஆரம்பித்த கதை தான். அதாவது அப்பா வந்து வேலை பார்த்தது வாசன் கிட்டக்க ஜெமினி ஸ்டுடியோவில் தான் வேலை பார்த்துருந்தார். அப்பப்போ ஆனந்த விகடனில் பாட்டெல்லாம் எழுதிட்டு இருப்பார், வாராகெல்லாம் எழுதுவார். அது என்னென்னமோ டாபிக்ஸை பற்றிலாம் வரும். சிவனை பற்றி வரும், முருகனை பற்றி வரும், கிருஷ்ணனோட லீலைகளை பற்றி வரும், நாட்டு நடப்பை பற்றி வரும். அந்த மாதிரிலாம் பாட்டு எழுதிட்டு இருப்பார். அதே போல் இந்த தீபாவளி மலர்லையும் எழுதிட்டு இருப்பார். அந்த மாதிரி எழுதிட்டு இருப்பார். அப்போ வந்து விகடனோட இது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது, சர்க்குலேஷன். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா பொறுப்பாசிரியர்னவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து வாசன் என்ன பண்ணார், சுப்பு இந்த மாதிரி விகடன் கொஞ்சம் சுமாராக போகிறது, நீ ஜெமினியோட நிறுத்திக்காமே எங்கேயும் வாயேன் அப்படின்னு போது எதுக்கும் பொறுப்பை எடுத்துட்டு நிறைய புதுமைகளை அப்பா கொண்டு வந்தார். அவர் நிறைய பேருக்கு அது தெரியாது. அதாவது இவர்கள் சந்தித்தால் அப்படின்னு 2 பிரபலமானவங்க உட்காந்து பேசினாங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது கற்பனையாக எழுதினார். அதே போல் வந்து ஒரு சினிமாவோட விமர்சனத்தை வெறும் விமர்சனமாக இல்லாமல் ஒரு குப்பனும் குப்பியும் அந்த மாதிரி 2 பேர் வந்து பண்ணுறா போல் அவங்க பேசிக்கிறா போல் அப்படின்னு பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய தலையங்கங்கள் எழுதினார். அப்புறம் வந்து நயா பைசா அப்போ தான் வந்தது. நயா பைசா குழப்பம் அப்படிங்கிறது நயா பைசாவை ஈஸியாக எல்லாருக்கும் புரியுறா போல் அதுபடியே எழுதினார். இந்த மாதிரி நிறைய புதுமைகள் கொண்டு வந்தார் அவர். அந்த சமயத்தில் விகடனுக்கு வந்து அப்போ எழுதுனுக்கிட்டே தான் இந்த தில்லானாம்பாள் அப்படிங்கிற கதையை அவருக்கு எழுதணும்னு சொல்லிட்டு வாசன்கிட்ட கேட்டார். என்னார், எங்கள் அப்பா வந்து அதுக்கு முன்னால் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கார், 85 நாடகங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் எழுதியிருக்கார். பட் ஆனால் அவர் வந்து நாவல் எழுதினதில்லை. அவர் முதல் முயற்சி கன்னி முயற்சியே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தில்லானாம்பாள் தான். முதல் வாரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துதான். 2வது வாரத்துலேருந்து மக்கள் மனசில் அப்படி பதிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னதுனால அது பாட்டு 108 அத்தியாயங்கள் வரைக்கும் அவர் எழுத முடிஞ்சது. அதுக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை, இந்த பரமானந்த பரதேசியார் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து ஒரு இப்படி இருப்பார் ஒருத்தர் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைத்தது யாருன்னா பித்துக்குளி முருகதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தன்னோட குருவை பற்றி அவர் பாடினார்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்குமா, ஐயோ அங்கே கண்ணாடி உடையுமா, அதை பற்றி அவர் சொன்னதை வச்சு ஆஹா இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அவரோட கேரக்டரை கொண்டு வந்தார். அதே போல் அவருக்கு வந்து இந்த கதாகல்சமும் பண்ணிட்டு செல்லாம் வெளியிலெல்லாம் நிறைய போவார். அப்போது அந்த மாதிரி ஒருத்தர் பழக்கமானவர் தான் அந்த நடேசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், காரைக்கால் நடேசன். இப்படி தாம் பார்த்த நிறைய பேரை அதில் கொண்டு வந்து அதில் எழுதினார். அது போகாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னு நன்னா தெரிஞ்ச ஒன்று இப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த வாரம் அது வரைச்சே சில இடத்துல வந்து க்யூ நிற்பாங்களாம். காலையில் 6 மணிலேருந்து அது வந்து 9 மணிக்கு என்னமோ வந்து அந்த வேன் வந்து கொடுப்பான். அதை வாங்கிறதுக்காக 6 மணிலேருந்து க்யூ நிற்பாங்களாம். அப்படியும் ஒரு நியூஸ் ஸ்டாலுக்கு 10 காப்பி தான் கொடுப்பாங்களாம். அந்தளவுக்கு பிரமாதமாக போச்சு. ஆந்திராலெல்லாம் வந்து ஒருத்தர் நண்பர் வந்து தமிழ் நண்பர் அதை படித்து தெலுங்கில் அவர் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாராம், 10 பேர் கேட்பாங்க. அந்தளவுக்கு அதோட ரீச்சு போச்சு. அதுக்காக இப்படி நிறைய படிக்கிறாங்கன்னு ஒன்று தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதில் எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது இந்த நம்ம வந்து நாட்டியம்னு சொல்கிறோம். நாட்டியம் வந்து பரதம் இருக்குது. ஆனால் பரதத்தோடு அவர் நிறுத்தலை. அதுக்கப்புறம் இந்த தெருக்கூத்து இருக்கு இல்லையா, அது வந்து அது சொல்லணும் அப்படின்னு எழுதினார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டு கோஷ்டியை பற்றி எழுதினார். அந்த நாயனம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் பாரி நாயனம் அப்படின்னு இருந்தது, அதை பற்றி எழுதினார். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிறா போல். இப்போது சில பேர் சொல்லுவாங்க, நான் காலேஜ் படிக்கிறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார்,
1960s 19s நூற்றாண்டில் எப்படி தமிழ்நாடு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்னா தில்லானமானவள் படித்தேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதினார். அண்டு நிறைய அப்போது சப்போர்ட்டும் அவர் வாசன் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். அது வந்து பார்த்திங்கன்னா 2 படம் வரும். ஒரே யூஸ்வலாக ஒரு படம் தான் வரும். கோகுல அவர்கள் அருமையாக படம் போட்டார். 2 படம் போட்டு இது பண்ண சொன்னார். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அதுக்கு வந்து அது நன்னா வரத்துக்கு வாசன் அவர்களோட சப்போர்ட்டும் நிறைய இருந்தது. அப்பாவும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர்களோட பேசி அதை பற்றி பண்ணார். அதனால தான் அவ்வளோ சிறப்பாக அது வந்தது. அது வந்து கலைமணி அப்படிங்கிற பேரில் எழுதினார் இல்லையா? அது ஏன் புனைப்பெயரில் எழுதினார்? ஆக்சுவலாக அது புனைப்பெயர்னு சொல்கிறதா பட்டப்பெயர்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அந்த கலைமணிங்கிறது வந்து அவருக்கு பட்டப்பெயர் தான். அதை வந்து வரகவி சுப்பிரமணிய பாரதியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு பெரிய கவிஞர். அவர் வந்து அப்பாவுக்கு கலைமணிங்கிற பட்டத்தை கொடுத்தார். இப்போ எழுத ஆரம்பித்த உடனே என்ன நினச்சான்னு தெரியல, அவர் கொத்தமங்கலம் சுப்புங்கிற பேரில் எழுதாமல் கலைமணி அப்படிங்கிற பேரில் எழுத ஆரம்பித்தார். ரொம்ப காலம் வரைக்கும் யார் எழுதுகிறாங்கன்னே தெரியாது. அந்த ஊரில் அப்போல்லாம் வந்து யார் எழுதுகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டியே நடக்குமா. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் கலைமணி அப்படிங்கிறது கொத்தமங்கலம் சுப்பு அப்படிங்கிறது வெளியிலேயே வந்தது. அதுவே வந்து அந்த சஸ்பென்ஸே வந்து அந்த கதைக்கு அந்த நாவலுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு ஒரு இதாக போச்சுன்னு நினைக்கிறேன் நான். பட் கலைமணி அப்படிங்கிறது வந்து அப்பாவுக்கு பிடிச்ச பேர். அவர் கொடுத்த அந்த வரகவியை ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தார். அதனால் யூஸ் பண்ணிட்டார் அவர். ஓகே, ஒரு வெற்றியை தொடர்ந்து பார்த்தவர் இல்லையா? எதுலேயுமே அநேகமாக அவருக்கு தோல்வி இல்லை, எதை எடுத்தாலும் வெற்றி. அப்போ அந்த வெற்றியை அவர் எப்படி கையாண்டார்? உங்களுக்கு அதாவது தொடர்ந்து சினிமாலையும் எழுத்துலையும் வெற்றி பெறுறதுங்கிறது அது அசாத்தியமானது, ரொம்ப சிரமம். ரெண்டுலேயுமே ஸ்டார் வேற. அவர் வெறும் வெற்றி மட்டும் இல்லை, அவர் ஸ்டார் தான் அது ரெண்டுலேயுமே. நடிக்கணும்னு விருப்பப்பட்டு அது மட்டும்தான் அவருக்கு அவர் நினைத்த அளவுக்கு நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். சரி, கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆமாம். அப்போது இந்த தவிர இந்த இரண்டுலேயுமே அவருக்கு வந்து ஒரு ஹைட்டை பார்த்த ஒருத்தர் எப்படி அதை வந்து அவரால் கையாண்டிருக்க முடியும்? இல்லை, அது காரணம்னா அடிப்படையில் அவர் ரொம்ப எளிய மனுஷன். அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். இப்போ சாதாரணமாக தான் எப்பவுமே இது பண்ணுவார். ஏன்னா கிராமத்துலேருந்து வந்தவர். அதனால் வந்து ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவர். அதுக்கு பிறகு நாங்கள் 14 பேர். ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, நாங்களே 14 பேர். எங்கள் சித்தப்பாக்கள் ஒரு 3 பேர் இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இருந்தது. வெளியூர்லேருந்து யார் வந்தாங்கனாலும் எங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தார். எல்லாரையும் சேர்த்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவரோட எண்ணங்கள்லாம் வந்து, ஏன்னா அவர் பாமரவர்கள் தானே எழுதினார், அவரோட எண்ணங்களும் வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக தான் இருந்தது. எப்பவுமே வந்து தனக்கு வந்து தன்னோட புகழ் வந்து ரொம்ப பெரிய அவர் மனசுக்கு போகிறாப்பல அவர் வந்து நடந்ததில்லை. அண்டு இன்னொன்று என்னென்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் எழுதின்னு இருக்கிற காலத்துலேயும் சரி, அவர் நடிச்சுட்டு இருந்த காலத்துலேயும் சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ தான் முக்கியமாக இருந்தது. ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறப்போல ஹீரோயிசம் அப்படிங்கிறது அப்போ வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம தியாகராஜ பாகதர் வந்தபோது தான் அந்த ஹீரோயிசம் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோக்கள் தான் வந்து படத்தோட கதையே அவங்களுக்கு ஏற்றாப்பில் பண்ணணுன்னு என் தந்தையாரெலாம் இனிமேல் நம்மளுக்கு அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சினிமா துறையை விட்டுட்டு போய் அவர் வந்து நாவல் எழுதுறதுலையும், அதுக்கப்புறம் காந்தி மகான் கதை அப்படிங்கிறத வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சி பண்ணுறதுலையும், அதுக்கப்புறமா கவியரங்குகளில் கலங்கிறதுலையும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்ட்டார் அவர். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னன்னா சினிமாவே அவருக்கு ஈடுபாடு இல்லாமல் போச்சு. அப்போ வந்து என்ன ஆரம்பிச்சு அப்படின்னா, கம்பராமாயணம் இருக்கு இல்லையா, அதை முழுக்க படித்து அதுவும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கம்பராமாயண சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நாட்டு பாடல் வடிவில் முழுக்க எழுதியிருக்கார். அதுக்கு நிறைய டைம் பண்ணார். அவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருந்தது அதுதான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எப்போ அதுலேருந்து விலகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் வந்து அவருக்கு வந்து வர வேண்டிய புகழ் வராமல் இல்லை. ஏன்னா எல்லா கவியரங்கத்துலேயும் மற்ற யார் பாடினாலும் சரி எப்போ சுப்பு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் காத்துட்ருப்பாங்க. அவர் பாடுறச்சே என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் ஊக்குவிப்பார். நிறைய சின்ன கவிஞர்கள்லாம் புது கவிஞர்கள்லாம் வந்தான்னா அவங்களெல்லாம் பாட சொல்லிவிட்டு ஒரு லைன் நன்னா இருந்ததுன்னா எங்கே அந்த லைனை திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லுவார்.
அப்புறம் அவங்கள கூப்பிட்டு என்ன அருமையாக பாண்டடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுப்பார். இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து பாராட்டு வாங்கி அவரால் நல்லா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறவங்க இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்களாகவும் பட்டிமன்ற தலைவர்களாகவும் பெரிய அளவில் இருக்காங்க. இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் வந்து உரம் போட்டு வளர்த்தது அப்படிங்கிறது சுப்புவோட பாராட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்வத்தினால கேட்குறேன், நீங்கள் அப்பாவை டெய்லி அவரோட நீங்கள் இருக்கும்போது இவ்வளோ எழுதியிருக்கிறார், ஏன் படத்துக்கு எழுதியிருக்கிறார், நாவல் எழுதியிருக்கிறாரு, இந்த கம்பராமாயண சிந்து எழுதியிருக்கிறாரு, காந்தி மகாத்மா எழுதியிருக்கிறாரு, 83 நாடகங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. பெரிய பயணம் அது. 14 குழந்தைகள், தன்னுடைய தம்பி குழந்தைகள், குடும்பம், இன்னொரு பக்கம் ஸ்டுடியோ வேலைகள். இதற்கு நடுவில் எப்போ எழுதுவார் அவர்? அவர் ராத்திரி 3 மணிக்கு வருவார். ஏன்னா ஷூட்டிங் இருக்கும். ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து 3 மணிக்கு உட்காந்து காலையில் 7 மணி வரைக்கும் எழுதுவார். அது போகாதுன்னு என்ன பண்ணுவார்னா 3 மணிக்கே யாரையாவது கூப்பிட்டு 3000 புஸ்தகம் வச்சுருந்தார் வீட்டில், லைப்ரரி. ஏதோ ஒரு புஸ்தகத்தை சொல்லி அதை எடுத்து வந்து கூடுன்னு கேட்பார். அப்போ யார் முழிச்சுட்டு இருக்கோமோ நாங்கள் போய் அந்த ரூமில் அதை தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம். அப்புறமா அதை உட்காந்து எழுதுவார். அதே போல் அவர் சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறது டைம் ரொம்ப கம்மி தான். அவர் பாட்டு வெத்தலை ரொம்ப போக பிடிக்கும். வெத்தலையே போட்டுன்னு ஒரு பாட்டு எழுதிகிட்டே இருப்பார். நிறைய கவிஞர்கள், நிறைய பிரபலங்கள் அவர்கள்லாம் வந்து அப்படி போவாங்க. அப்பா வாசலில் உட்காந்து எழுதிருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்து அவர் எழுதுறத ஒரு 1/2 மணி நேரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரோடையும் சுமூகமாக பழகுவார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறதுக்குன்னு நேரம் கிடையாது. அவர் எந்த இடத்துல உட்காண்டாலும் அவரோட பகவான் கொடுத்த இது என்னன்னு தெரியல, அப்போவே அவருக்கு பாட்டு வரும். நாங்கள் வந்து அப்பாவோட கதாகல்சேபம் போன போது அங்கே ஏதாவது இந்த ஊரில் எதுவும் விசேஷம்னு சொன்னால் அதை பற்றி பாட்டு அப்போவே எழுதி அந்த கதாகாட்சேபத்திலேயே பாடுவார். அந்த மாதிரி ஒரு திறமை அவருக்கு உண்டு. அதனால் அவருக்கு வந்து ஒரு இடத்துல போய் உட்காண்டோ இல்லை இதுக்கு கொடைக்கானல் போகணுமோ ஊட்டிக்கு போகணுமோ அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல இருக்காரோ அங்கே உட்காந்து எழுதுவார். அந்த நேரத்தில் ஆனால் ஒன்று மாத்திரம் அவர் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார், சத்தம் போடாதீங்க அப்படிம்பார். அதனால் என்ன ஆகுதுன்னா நாங்கள் வீட்டில் வந்து ரேடியோ வச்சுன்னு எல்லாம் சத்தம் போட்டு பாட்டெல்லாம் கேட்டுருப்போம். அங்கே அப்பாவோட சத்தம், கார் சத்தம் கேட்டதுன்னா எல்லா ரேடியோவையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் மாடியில் போய் உட்காந்துட்டுருவோம். அவர் பாட்டு வருவார், வந்துட்டு சாப்பிடுவார், இல்லைன்னா முஞ்சி கிஞ்சி இறம்பிட்டு உட்காந்து பாட்டு எழுதுவார். மத்தியானம் 3 மணி வரைக்கும் எழுதுவார். நான் கேள்வியை தப்பாக கேட்டுட்டேன் சார். எப்போ தூங்குவார்னு கேட்டிருக்கணும், எப்போ எழுதுவார்னு கேட்டுட்டேன். அவர் தூங்குற நேரம் குறைவு இல்லை, அவர் தூங்குற நேரம் ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா அவர் மனசு வேலை பார்த்துட்டே இருக்கும். எழுந்துக்கிறச்சையே வந்து எதை எழுத போகிறோம், எதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து தான் மனசு ஓடி இருக்கும் அவருக்கு. ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டனிங்.